ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு நார்மலான என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெட்னஸ்டே மார்னிங். என்னோட மார்னிங் ரொட்டீன் ஒரு 4:30லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு 5 o'clock தான் நான் எழுந்திரிச்சேன். ஸோ 5 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு கொஞ்சம் கிச்சன் எல்லாம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் கிச்சன் ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக எவ்ரிடே வந்து லேட்டஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ப்ரேயரோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த டே ஃபுல்லாக வர சேலஞ்சஸை நம்ம மீட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். ஸோ எப்பயும் வந்து நான் டே வந்து ஒரு சின்ன ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு நல்ல ஹேபிட். ஆக்சுவலி எத்தனை பேர் வந்து ஒரு டேவை காலையில் யூஸ்வலி எல்லாருமே வந்து ப்ரேயரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னோட ஷேர் பண்ணிங்க நீங்கள் எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அதே மாதிரி அந்த விளக்கோட அந்த கேண்டிலோட ஒளியை பார்க்கும் போதே நமக்கு வந்து ஒரு எனர்ஜி கிடைக்குங்க. ஸோ சேம் தான் நானும் வந்து அந்த டேவை அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இன்னைக்கு மார்னிங் என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன்னா பாசிப்பயிறு தோசையும் கார சட்னியும் செய்ய போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சது. அப்படியே வந்து என்னோட ட்ராவல் பண்ணிகிட்டே வீடியோ பாருங்கள். மறக்காமல் என்னோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நல்ல இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸும் என்னோட சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்தையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ டேவை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட லெட் ஸ்டார்ட். நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா ப்ளக் டைப் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ளாட் பீன்ஸ் ஆக்சுவலி மேலே 2 வந்து ஒரு இன்வெர்டட் வி ஷேப்லேயும் கீழே வந்து டீப் இந்த மாதிரி ஃப்ளாட் ஷேப்லேயும் இருக்குங்க. ஸோ நம்ம வந்து வரும்போது யூனிவர்சல் அடாப்டர் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே, ஏன்னா வந்து சட்னி அரைக்கெல்லாம் யூஸ் ஆகும். ஸோ அடாப்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கேஸ்க்கு அவனுக்கெல்லாம் தனியாக ஸ்விட்ச் இருக்குங்க. ஸோ கேஸ் வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த வீட்லேயே இந்த கிச்சன் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. பிகாஸ் சிலர் வீட்டில் வந்து அந்த ஃப்ளாட் அந்த எலக்ட்ரிக் இது மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த மாதிரி ஸ்டவ் இருக்கிறது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ வாங்க இப்போ வந்து கேண்டிலை ஏற்றிட்டு கொஞ்சம் அகர்பத்தி ஏற்றிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சை பயிறு தோசை தாங்க செய்கிறேன். நேற்று நைட்டே பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் பச்சை பயிறு, அப்புறம் அதோட கொஞ்சம் கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கேன். அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் அரிசி போட்டு இது நல்லா ஊற வச்சுட்டாங்க. இது ஓவர் நைட் நல்லா ஊறணும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக சீரகம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம், உப்பெல்லாம் போட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருவாங்க. பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சதும் நல்லா ஒரு வார்ம் வாட்டர் கொடுத்தா நல்லா இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு சுடுதண்ணி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊற வச்ச பச்சை பயிரோட ஒரு 3 துண்டு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய், கல்லுப்பு கொஞ்சம், அதுக்கப்புறம் 2 துண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கார சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்குள்ளே கொஞ்சம் ஊறும் இந்த மாவு. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோசை சுட்டு எடுத்தால் ரொம்ப சுவையாக இருக்குங்க. இது ரொம்ப ஹெல்த்தி கூட, ப்ரோட்டீன் ரிச். பசங்க வந்து நார்மலாக தோசை அந்த மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்திங்கன்னா ஹெல்தி, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியும் இது. யூஸ்வலி வீக்லி ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி பச்சை பயிறு தோசை வந்து செஞ்சு கொடுப்பேங்க. எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊற வச்ச பச்சை பயிரை நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இதோட நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் தோசை கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து இந்த ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கிளாஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை பதத்துக்கு அழகாக இதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. நெக்ஸ்ட் வந்து கார சட்னி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களை அதுக்கப்புறம் வந்து எழுப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. இதுதான் நார்மலாக வந்து என்னோடய மார்னிங் ரொட்டீன் நடக்கும்.
எத்தனை பேருக்கு வந்து இந்த பாசிப்பயிறு தோசை வந்து எத்தனை பேர் வந்து ரெகுலராக செய்வீங்க, எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ரெசிபி ஆக்சுவலி இது. நம்ம அரிசி மாவு வந்து இங்கே புளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் இந்த மாதிரி தோசை செஞ்சோம்னா நமக்கு ரொம்ப ஈஸி ப்ளஸ் ஹெல்த்தி கூட. அதுக்கப்புறம் வந்து நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா வோல்டேஜ் லெவல் வந்து 230 to 240 வோல்ட்ஸுங்க. இந்த மாதிரி நம்ம தோசை பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கட்டியாக இருக்குது, இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை பதத்துக்கு இந்த மாதிரி கரைச்சி இதை மூடி வச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் கார சட்னி செஞ்சிட்ட பிறகு பிள்ளைங்க எந்திரிச்சிட்ட பிறகு தோசை ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கார சட்னிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு அதோட ஒரு வெங்காயம் போட்டுட்டு வரமிளகாய் கொஞ்சம் நிறைய சேர்த்துப்பாங்க, காரமாக இருக்கும். அப்புறம் தான் 2 தக்காளி போட்டுட்டு இதை நல்லா வதக்கி ஆறிட்டு அரைச்சி தாளிச்சு எடுத்தோம்னா சூப்பரான கார சட்னி ரெடி ஆகிடுங்க. நம்ம கடலைப்பருப்பு உளுத்து அதெல்லாம் கூட போட்டுக்கலாம், அது வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளாக சோம்பு வெங்காயம் தக்காளி வரமிளகாய் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுட்டேன். இதோட பார்த்திங்கன்னா வெங்காயம் எடுத்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்ட பிறகு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி வரமிளகாய் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தால் சூப்பரான கார சட்னி ரெடி ஆயிருங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் கொஞ்சம் இது கூடமாக போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால தான் கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய இருக்குது. இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளியும் வரமிளகாவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இப்போ வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிட்டேங்க. இதுக்கப்புறம் வந்து தக்காளி நல்லா ஆட் பண்ணிவிட்டு தக்காளியோட இந்த மேல் தோல் இருக்குல்ல அது நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் வந்து ஆற விட்டு நம்ம அரைச்சிடலாம். இந்த தக்காளி வந்து வதங்கிறதுக்குள்ளே நான் வந்து என்னோடய 1 கப் சுடு தண்ணி வந்து குடிச்சிடுறாங்க. காலையில் இந்த மாதிரி வார்ம் வாட்டர் குடித்தோம்னா நமக்கு வந்து எல்லாம் நல்லா ஸ்டொமக்கும் நல்லா க்ளீன் ஆகும், நம்ம கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்குங்க. தண்ணி வந்து அடிக்கடி குடிக்கிறது நல்லது. நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் எஸ்பெஷலி இந்தியாவில் இப்போ ரொம்ப வெயிலாக இருக்குது, மறக்காமல் வந்து நிறைய தண்ணி குடிங்க. இங்கேயும் பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரை ஆகிடும் சம்டைம்ஸ் ஸ்கின். ஸோ நம்மளை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறது அப்புறம் தண்ணி குடிக்கிறதுல ரொம்ப முக்கியங்க. நம்ம எவ்வளோ வேலை செஞ்சாலும் நம்மளோட ஹெல்த்தை அப்படியே நம்ம சைமல்டேனியஸாக நம்ம கவனிச்சுக்கிட்டே செஞ்சால் தான் வேலை செய்கிறதுக்கு நமக்கு நல்லா ஆரோக்கியமாக உடம்பு இருக்கும். வரமிளகா வந்து வறுத்து வச்சுருக்கேங்க. இது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடிக்காக நேற்றே வறுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் மல்லி வந்து தீந்துருச்சுன்னு சொல்லிவிட்டு சரி அதை வாங்கிட்டு அரைக்கலான்ட்டு வரமிளகா மட்டும் வறுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி என்ன ஃப்ரூட் பார்த்திங்கன்னா கிவி தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த ஃப்ரூட் இருந்தாலும் பரவாயில்ல, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு வந்து ஒரு 2 துண்டாவது பழம் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. ஸோ இங்கே வந்து கிவி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. இன்றைக்கி வந்து கிவி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்து வதங்கிட்டுருக்கு, அதுக்குள்ளே நான் என்னோடய 1 கிளாஸ் வார்ம் வாட்டரை குடிச்சிட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து இந்த தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அரைக்கும் போது நான் சால்ட் போட்டு அரைச்சி எடுத்துப்பேன். இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆற விட்டுட்டு நம்ம வந்து சால்ட்டு போட்டு அரைச்சி எடுத்து தாளித்து விட்டோம்னா செம்மையாக இருக்குங்க. அவசர அவசரமாக நம்ம செய்யும் போது இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தோசை பதத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். தவா சூடான உடனே அழகாக ஊற்றி எடுத்துடலாம். நெய் போட்டால் சூப்பராக இருக்கும் இதுக்கு. சரி நெய் கொஞ்சம் இன்றைக்கி தான் போய் வாங்கணும் ஆக்சுவலி. சரி பசங்களுக்கு வந்து பட்டர் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நம்ம வந்து நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம். நமக்கு சட்னி வந்து நல்லா உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாளித்து வச்சுட்டேன். சுட கார சட்னி, பாசிப்பயிறு தோசைக்கு கார சட்னி செம்ம காம்பினேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பழம். இதுதான் வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டு. லஞ்சு வந்து இன்றைக்கி செய்யலை, ஆரன் வந்து கேன்டீன்லேயே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒரு 3:30 போல் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவான். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோடு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி வெந்த உடனே இந்த மாதிரி மேலே தூக்கி வரும். அப்போ வந்து அழகாக திருப்பி போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மொறு பாசிப்பயிறு தோசை ரெடி.
நெய் போட்டால் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் பசங்களுக்கு பட்டர் ஆட் பண்ணுறேன். எனக்கு போடும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு சாப்பிடுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எத்தனை பேருக்கு வந்து பச்சை பயிறு தோசை ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது ரொம்ப ஹெல்தி. ப்ளஸ் தோசை வந்து நிறைய பசங்களுக்கு முறுமுறுன்னு சுட்டால் ரொம்ப சாப்பிட்ருவாங்கல்ல, அதனால் இந்த மாதிரி. இதோட நான் கருப்புளுந்தும் போட்டிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்புளுந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம். வேகட்டும். இப்போ இந்த சைடு வேகட்டும். இப்போ வந்து திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்ச பிறகு சூப்பரான முறு பாசிப்பயிறு தோசை ரெடி. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கார சட்னி. என்ன நான் சாப்பிட்றேன்னு பார்க்காதீங்க. இந்த ஒரு தோசை வந்து நான் டேஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அப்படியே டிப் பண்ணிட்டு சூப்பராக இருக்கும். வெரி குட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து காலையில் ஹெல்த்தியான சூப்பர் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. பாசிப்பயிறு தோசை, கார சட்னி, அதுக்கப்புறம் 2 கிவி துண்டுகள். ஓகே, இது வந்து ஆரனுக்கு வந்து ரெடியாக இருக்குது. அவன் எந்திரிச்சிட்டு இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிடுவான். இன்னும் சின்ன குட்டி வந்து தூங்கிட்டு தான் இருக்குது. ஸோ ஆரன் தான் ஃபஸ்ட்டு கிளம்பிடுவான். ஆரன் கிளம்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் வந்து ஏரியன் கிளம்புவான். எப்படி இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இப்போ வந்து எம்ஆர்டிக்கு வந்திருக்கோம். எம்ஆர்டிக்கு வந்ததும் இங்கே டேக் ஆன் பண்ணிடணும். இப்போ ஆப்போசிட் சைட் ட்ரெயின் வந்துருச்சு. நாங்கள் வந்து இந்த சைடு போனோம். ஸோ இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இப்படி தான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் போகுது. இப்போ ஆரனை விட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஏட்ரியனை கூட்டிகிட்டு வந்து அவனையும் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலைகளை நான் பார்ப்பேன். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in another video. Bye bye.